الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தொருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு 15 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 16வது நோன்பை 16வது தராவியை தொழுதுட்டு உட்கார்ந்திருக்கிறோம். நாம் நோற்ற நோன்புகள், கேட்ட துஆக்கள், செய்த நன்மையான காரியங்கள், குர்ஆன் திலாவத், திக்ர், ஃபிக்ர், ஸலவாத் அனைத்தினுடைய நன்மையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைத்துக்கொண்டு சிரமங்களை சகித்து கொண்டு சிரமங்களை பொறுத்து கொண்டு அல்லாஹுவை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் திடகாத்திரத்தையும் ஷிஃபாவையும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு, அன்பிற்குரிய பெருமக்களே, 15 நோன்பு முடிஞ்சு 16வது நோன்பு. 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல பெருமக்களே. இன்னும் இருக்கக்கூடிய மீதி நாட்கள் சொற்ப நேரத்தில் போயிடும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காணாமல் போயிடும். இந்த ரமலான் முடிஞ்சு போயிடும். அன்பிற்குரிய பெருமக்களே, இருக்கக்கூடிய காலங்களில் நாம் இன்னும் அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஈமானோடும் இஹ்திசாபோடும் நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை பலப்படுத்தி ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தாக்கத்தையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஆயத், எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஆயத்து. அந்த ஆயத்து நமக்கு மனசுல ஒரு பெருமையை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குர்ஆனினுடைய வசனம். இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி அது சார்ந்த ஒரு சின்ன சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு யூதன் வந்து கேட்கிறான், உங்கள்கிட்ட குர்ஆன்ல ஒரு அற்புதமான வசனம் இருக்கு, அந்த வசனம் மாத்திரம் எங்க யூத மதத்தினுடைய வேதத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நாளை நாங்க மிகப்பெரிய பெருநாளா கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னோம். அது என்ன வசனம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், என்னை சார்ந்த மக்களுக்கும் தெரியும். அது இறங்கிய நாளும் எங்களுக்கு தெரியும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் அப்படிங்கிற அந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய தீனை உங்களுக்கு நிரப்பமாக்கிட்டான், உங்களுக்கு சம்பூர்ணமாக்கிட்டான். அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுன்னு சொன்னா, அரஃபாவுடைய நாள், ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சுட்டு அரஃபாவுடைய நாளையில மக்களுக்காக உபதேசம் செய்யக்கூடிய அந்த நாளையில அற்புதமான அந்த ஆயத்து இறங்குது. அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள். இயற்கையாகவே வெள்ளிக்கிழமையை ஏழைகளுக்கு பெருநாளாகவும் செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த நாள். அரஃபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு பெருநாளுடைய நாள். ஹாஜிகளுடைய மொத்த அமலும் ஹஜ்ஜுடைய மொத்த அமலும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாள் ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பெருநாளாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நீ எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறது. அன்பானவர்களே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும்
நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சம்பூர்ணமாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே பல சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சில சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியாக்கிட்டேன், பூர்த்தி ஆக்கிட்டேன், உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும் நிரப்பமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே மூத்த சஹாபாக்களுக்கு விளங்கிருச்சு, இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவில் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், விட்டு வைக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நாளையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக போறாங்க அப்படிங்கிறத அந்த ஆயத்தினுடைய உள்கருத்தில் இருந்து விளங்கி கொண்ட சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சற்றேறக்குரிய அந்த ஆயத்து இறங்கியதிலிருந்து 81வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான செய்தியை நம்ம கேட்கிறோம். அன்பானவர்களே, அப்படி இந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு? இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாத்துல, இந்த தீன்ல அப்படி என்னங்க இருக்கு? இது பெருசா நம்ம பெருமையா கொண்டாடுற அளவுக்கு நம்ம என்ன அப்படி பெருசா இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இலகுவத்தான் நாடுறான். எந்த காலகட்டத்திலையும் உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு நாடுவதே இல்லை. இந்த மார்க்கத்துல உடலை வருத்தக்கூடிய எந்த அமலுமே இல்லை. உடலை வருத்தி அமல் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்கு தன்னை கஷ்டப்படுத்திக்கிறது அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரத்தில் நீண்ட நேரம் தொழுகுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன்னை ஒரு கயர்ல போட்டு கட்டி ஒரு தூண்ல கட்டிக்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? தொழுதுகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டோம்னு சொன்னா நம்மளே அறியாம உடல் அசைஞ்சிடக்கூடாது. அப்படி அசைஞ்சா அந்த கயிறு சுண்டி இழுக்கும்ல, அப்படி விழுகும் போது அந்த இழுக்கும் இல்லையா, அதனால நம்ம மைண்ட் செய்யலாம், முழிச்சு தொழுகலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டை செஞ்சு தொழுதுகிட்டு இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. என்னம்மா இது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்குமா தூங்கிடக்கூடாதுல, தூங்கிட்டுன்னு சொன்னா இந்த அப்படி அசந்து விழுகும் போது இந்த கயிறு என்னை பிடிச்சி இழுக்கும், நான் மறுபடியும் உற்சாகமாகி தொழுகுவேன். தூக்கம் வந்தா போய் தூங்கு, தூக்கம் வந்தா போய் தூங்கு. இப்படி தொழுகணும்னு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அப்படிலாம் தொழுக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு தொழுகணுங்கிற அவசியம் இல்லை. தூக்கமும் உனக்கு தான், அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியமத்து, அதை நீ பயன்படுத்துன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க இப்படித்தான். பகல் பூரா நோம்பு, பகல் பூரா நோம்பு, நைட்டு பூரா தொழுகிறது. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதே தான் எது நைட் ஆனால் ஒன்று என்ன செஞ்சிருவாரு, தக்பீரை கட்டிடுவார். அந்த அம்மா உட்காந்துக்கிட்டே இருக்கும். மனுஷன் இப்போ வந்துடுவார், 2 ரக்காத்துல வந்துடுவார், 4 ரக்காத்துல வரும். அந்த மனுஷன் விடிய விடிய வந்துட்டு இருப்பார். சரி, பகல்லையாச்சு பகல்ல நோம்பு வச்சிருப்பாரு. அது அவங்க மாமியார் டென்ஷன் ஆயிட்டாப்புல. பெத்த பொண்ணுடைய அம்மாவுக்கு வருத்தம் இருக்கும்ல, அந்த அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், ரசூலுல்லாஹ் நீங்கள் அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் கல்யாணம் முடிச்சார்ல, ஆமாம், அவர் இன்னும் அப்படித்தானே இருக்காரு, அவர் அப்படித்தான் பகல்லாம் நோம்பு வச்சுக்கிறாரு, நைட்டு பூரா நீடு தொழுகிறாரு. கூப்பிட்டு விட்டாங்க ரசூலுல்லாஹ், உன்னை யார் பகல் பூரா நோம்பு வச்சுக்கிட்டு நைட்டு பூரா தொழுவ சொன்னது? அப்படிலாம் அவனுக்கு சொல்லித்தரலையே. நானும் தான் இருக்கிறேன், அல்லாஹும் நானும் தான் பயப்படுறேன், நானும் தான் நோன்பு வைக்கிறேன். ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், பல நாள் நோன்பு விட்டுடுறேன், சில நாட்கள் தொழுகிறேன், சில நாட்கள் தூங்குறேன். நீ ஏன் கஷ்டப்பட்டு இப்படி உன்னுடைய உடம்பை வருத்திக்கிற? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. மாத்திரமில்லை, 5 நேரம் தொழுகிறோம்ல, 5 நேரம் தொழுகிறது நம்ம நின்று தொழுக முடியலன்னு வைங்களேன், உட்கார்ந்து தொழுகிறதுக்கு மார்க்க சொல்லி தந்துருக்கு. நீ ஏன் நம்மளால் நின்று தொழுக முடியல? நின்றா மயக்கம் வந்துடும், முழங்கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், நின்று நிற்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை சொன்னா உட்கார்ந்து ஃபைல்லம் தஸ்தத்தி, உன்னால உட்கார்ந்து தொழுக முடியல, ஜம்பன் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு கூட தொழுவப்பா. நீ கஷ்டப்பட தொழுகணும் அப்படின்னு நீ கஷ்டப்படவே வேண்டாம். ஒழு செஞ்சா நமக்கு என்ன வந்துடும், ஜுரம் வந்துடும் ஒரு சூழ்நிலை. மூஞ்சி கை காலில் கழுவுறோம்ல, அப்படி செஞ்சோம்னா
ஜுரம் அதிகமாயிரும், ஜன்னி வந்துடும் வச்சுக்கோங்களேன். குழு செய்யாத, தயமம் செய்யி. தயமம்னா என்ன? சுத்தமான மணல்ல கையை அடிச்சு முன்னாடி பின்னாடி இழுத்து அந்த தூசியை தட்டி முகத்திலையும் கையிலையும் கழுவிக்க முடிஞ்சு போச்சு. அதான் மார்க்கம் உன்னை கஷ்டப்படுத்தலப்பா. பிரயாணம் போறியா, நீ 4 ரக்காத்து தொழுகப்பா, 2 ரக்காத்து தொழுகு, 2 ரக்காத்து தொழுகு. பிரயாணம் போறியா, நோம்பு வைக்காத, நோம்பு விட்டுரு. பிரயாணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சௌரியமா வச்சுக்க. எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பார்த்தீங்களா? உன்னை அன்புக்குரிய பெருமக்களே, இந்த மார்க்கத்துல, இந்த இஸ்லாத்துல பொறுத்தவரை யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படுத்தல. இன்னொரு விஷயம் தெரியுமா? சில பேர் தன்னை புனிதமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக திருமணம் செய்யாம ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. திருமணமே செய்ய மாட்டாங்க, கன்னியாவே இருப்பாங்க. அப்படி செய்வதனால தாங்கள் பரிசுத்தமானவர் அப்படி சொல்லவே இல்லை மார்க்கம். அப்படி அல்லாஹ்வுத்தாலா மனுஷனை படைக்கவே இல்லை. மனிதனுடைய உடம்புக்கு என்று சில தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை அவன் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை செய்யலன்னு சொன்னா அவன் தப்பான வழியில போயிடுவான். நம்ம நிறைய பார்க்கிறோமே, செய்திகளை நிறைய கேட்கிறோமே. அப்படி என்னங்க இந்த குர்ஆன்ல பெருசா இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சு இன்னும் உள்ள இறங்கி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இருந்து இந்த துனியாவுல இது வரைக்கும் 4 வேதம் அனுப்பலாம், 4 வேதம் இறக்கி வச்சான். அது தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், எந்த வேதமும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இன்ஜீலாக இறக்கப்பட்டதுதான் இன்று பைபிளாக இருக்குகின்றது என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சொல்லித்தந்த அந்த செய்தி. இந்த 3 வேதங்களும் ஆகமங்களும் இறங்கும் போது என்ன மொழியில இருந்துச்சோ அந்த மொழியில இன்னைக்கு இல்லை. இறங்கும் போது என்ன சட்டத்திட்டங்களுடன் இறங்குச்சோ அந்த சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு இல்லை. அதுகள் அனைத்துமே இது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை. இந்த மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். பெருமக்களே, அப்படி இறங்கிய எந்த விஷயமும் இன்னைக்கு என்ன இல்லை, இறங்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி இல்லை. ஆனால் இந்த குர்ஆன் மட்டும் 1400 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அரபி மொழியில் தான் இருக்குது. எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அரபி மொழியில் போதக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் கொண்ட, அற்புதமான கலை நயம் கொண்ட, கவிதை நயம் கொண்ட அற்புதமான வரிகளையும் வார்த்தைகளையும் இலகுவான சொற்களையும் அமைப்பாக பெற்றது இந்த அல் குர்ஆன். மாத்திரமல்ல பெருமக்களே, இந்த அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய வாசகங்களும் வார்த்தைகளும் ஓத 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 அப்படியே ஊற்றா ஊறுது. அது ஓத ஓத அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருக்கு. 2018 BFU என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உலகளாவிய ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. என்ன கணக்கு எடுக்கிறாங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு 2018 வச்சுக்கிட்டு. 2018 இஸ்லாமிய பெருமக்கள் 180 கோடி இருக்கிறாங்க. 180 கோடி பேர் இருக்கிறாங்க. எடுத்த அந்த கணக்கெடுத்தவர் இப்படி எழுதுறாரு, பின்னாடி அதே இடத்துல எழுதுறாரு. 2070 உலகத்திலேயே நம்பர் 1 மார்க்கமாக, மதமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். நீங்க நம்ம கேள்விப்படுறோம், ஒவ்வொரு ஊர்லையும் பல நாடுகள்லையும் சாரையாக, குடும்பமாக, கோத்திரமாக, கிராமமாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களை பார்க்க முடியுது. என்ன காரணம்? இதில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை, தூய்மை, நற்குணங்கள், அழகிய வழிகாட்டுதல், ஏற்ற இறக்கம் இல்லாத சொன்னயங்கள், பழக்க வழக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய பண்பாடுகள், எப்படி போன்ற ஏராளமான விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பான பெருமக்களே, இன்றைய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள், மிகப்பெரிய மோசமான கொள்கை உடையவர்கள்,
கலவரத்தை தூண்டக்கூடியவர்கள் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் மக்களுடைய உள்ளத்தில் விதைத்தாலும் அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு மேலே வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் காட்டி தந்த அற்புதமான வழிமுறை. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு அங்கமாக ஆக்கி தந்ததற்கு அல்லாஹுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவை